Hello everyone, welcome to my channel. Vipassana பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. கமெண்ட்ஸ்லேயே மேக்ஸிமம் நான் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிளியராக விபாசனா பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விபாசனா போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் விபாசனாக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம அங்கே செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும், ஆஃப்டர் விபாசனா நம்ம வீட்டில் என்ன மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறது நல்லது அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் விபாசனா போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் விபாசனாக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மாதம் இல்லைன்னா 2 மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளோட கன்வீனியன்ட் டேட்டுக்கு நம்ம இது பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் அந்த டைமில் போய்க்கலாம். இப்போ நீங்கள் அடுத்த மாதம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஃபோர் மந்த் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில சீட்ஸும் நியூவாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில சீட்ஸும் இருக்கும். ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக இருக்கும். இப்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சீட் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மென்ஸோடதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸோடது ஃபுல்லாக இருக்கும், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ட்ரெயின் எப்படி ப்ரியராக புக் பண்ணுறோமோ அந்த மாதிரியே விபாசனாக்கும் நம்ம புக் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் ஒரு 2 months 3 months முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எந்த டேஸ் உங்களுக்கு லீவ் வரும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால், இல்லை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னாலும், இப்போது லேடிஸ்லாம் புக் பண்ணுறீங்கன்னா உங்களோட பீரியட்ஸ் அந்த டைமில் இல்லாமல் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பிஃபோராக பண்ணிக்கோங்க. இப்படி பிஃபோராக பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா விபாசனாக்கு போயிட்டீங்கன்னா 4 o'clock எந்திரிக்க சொல்லுவாங்க. 4:30க்கு மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது நம்ம ஆல்ரெடி எந்திரிச்சு பழகியிருந்தோன்னா தான் நம்மளால் அங்கே போயிட்டு அந்த டைமுக்கு எந்திரிக்க முடியும். மெடிடேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அங்கே போய் நமக்கு தூக்கம் வரும். அதனால கொஞ்சம் பயாலஜிக்கல் கிளாக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபோன் 10 days யூஸ் பண்ண மாட்டோம். அதனால ஃபோன் யூஸை நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பழக்கம் இருக்கும். சில பேர் அடிக்டடாக கூட இருப்பாங்க. அங்கே போகும்போது அது அவங்களுக்கு ரொம்ப மேஜர் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ ஃபோன் யூஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு 7 மணிக்கு மேலே சாயந்தரத்துலேருந்து மார்னிங் வரைக்கும் நான் ஃபோனே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு டைம் லிமிட் வச்சுட்டு நீங்கள் ஃபோன் பார்க்கலாம். வீக்கெண்டில் ஃபுல்லாகவே ஃபோன் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போது சண்டேலாம் உங்களுக்கு எந்த கால்ஸும் வராது. இல்லை உங்களுக்கு மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ சாட்டர்டேஸே ஒரு மீட்டிங் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் அப்போ முடிச்சுட்டு சண்டே நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வீக்கெண்டில் ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே ஃபுல்லாகவே ஃபோன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபோன் கால்ஸும் பார்த்திங்கன்னா என்ன விஷயம் பேசணுமோ அதை மட்டும் பேசிவிட்டு நம்ம வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே போய் நம்ம மௌனமும் இருக்கணும். ஸோ ரொம்ப லொடலோட நம்ம பேசிகிட்டே இருக்க டைப்பாக இருந்தோன்னா டக்குன்னு அங்கே போய் நம்மளால் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். என்ன விஷயங்கள் பேசணுமோ அதை மட்டும் நம்ம ஷார்ட்டாக பேசிட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி 4 மணிக்கு எந்திரிச்சு பழகணும். அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு 15 minutes பிஃபோராக எந்திரிக்க ஆரம்பிங்க. ஒரு 5:45க்கு எந்திரிங்க, ஒரு 10 days எந்திரிங்க. அதுக்கப்புறம் 5:30க்கு எந்திரிங்க, அப்புறம் 5:15 அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. இப்படி இயர்லியராக எந்திரிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் தூங்குறதையும் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் முன்னாடியே தூங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நிறைய பேர் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அலாரம்லாம் வச்சுட்டு எந்திரிக்கிறோம். பட் நைட் எப்பயும் தூங்குற டைமே தூங்குனீங்கன்னா உங்களுக்கு தேவையான உறக்கம் இருக்காது. அதனால நீங்கள் உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் அங்கே போகிறதுக்குள்ளேயும் ஒரு 4 o'clock எந்திரிச்சிட்டு 9 o'clock 9:30 போல் தூங்குறதுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைம். அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் நான்வெஜ் அங்கே கொடுக்க மாட்டாங்க. சாத்விக் ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்க, வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் சாப்பிட்ற டைப் அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. ஏன்னா அங்கே அந்த மாதிரி ஃபுட் கொடுக்க மாட்டாங்க. நான்வெஜ் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நல்லதில்லை, அந்த மாதிரி உணவு நல்லதில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. முடிஞ்சதுன்னா நீங்கள் ஆஃப்டர் விபாசனா அப்படியே நான்வெஜ் ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை என்னால் அந்த மாதிரிலாம் ஸ்டாப் பண்ண முடியாது, ஃபேமிலியில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும், இல்லை ஃபேமிலியில் எல்லாரும் சாப்பிடும் போது அப்படி சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா வாரத்தில் 1 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறைச்சிக்கோங்க. அந்த டே மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை அன்னைக்கு நீங்கள் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ நான்வெஜ் அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. டின்னர் 6 o'clock கொடுத்துருவாங்க. அதனால நீங்கள்
உங்களோட டின்னரை ரொம்ப இயர்லியராக எடுத்துக்கிறதுக்கு பழகணும். இப்போது 9:30 10 மணிக்கு தான் ராத்திரி சாப்பிடுவீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு 7 மணி, அதுக்கப்புறமா 6 மணி அப்படி வந்து கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் மெடிடேஷன். அங்கே போய் ஃபுல்லாக மெடிடேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். மேக்ஸிமம் 2 hours வந்து நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10.5 மணி நேரம் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் பர் டே. ஸோ முழிச்சதுலேருந்து ஃபுல்லாகவே மெடிடேஷன் தான் வச்சுக்கலாம். நம்ம வந்து சாப்பிடுவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிடேஷன். இதே தான் நாங்கள் கண்டினியூஸாக நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு லாங் ஹவர்ஸ் மெடிடேஷன் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி மெடிடேஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு மெடிடேஷன் ஆல்ரெடி பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு 1 hour வந்து அசையாமல் உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லை நான் பண்ணதே கிடையாது அப்படின்னாலும் ஒரு 1/2 hour டெய்லியுமே உட்காந்து மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கீழே சமணங்கால் போட்டுட்டு கீழே உட்காந்து தான் மெடிடேஷன் பண்ணணும். ஏன்னா அங்கே சேர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கீழே தான் உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது உங்களுக்கு ரொம்ப முடியாதவங்க, வயசானவங்க, அவங்களால அப்படி உட்கார முடியாது, முதுகு வலி வரும், கால் வலி இருக்குது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னா நம்ம அங்கே இருக்க டீச்சர்ஸ்கிட்ட வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து அவங்க கீழே தான் உட்கார சொல்லுவாங்க, ஆனால் ஒரு சேர் டைப்பில் நமக்கு வந்து கொடுப்பாங்க, நம்ம முதுகு வந்து சாஞ்சிக்கிற மாதிரி, அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். சில பேருக்கு மட்டும்தான் சேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது நீங்கள் அங்கே போய் தான் கேட்டுக்கணும். ஆனாலும் வீட்டில் இருக்கும்போது கீழே உட்காந்து மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 hours வரைக்கும் வீட்டில் வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி பாருங்கள். அசையாமல் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும். பழக பழக கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே போன உடனே நம்ம மௌனத்தில் தான் இருக்கணும். 10 days யார் முகத்தையும் பார்க்கக்கூடாது. நம்ம வந்து இப்போது நடந்து போகிறீங்க, இல்லை சாப்பிட்றதுக்கு ஹாலுக்கு போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எதிர்த்தாப்பில் வர்றவங்க முகத்தை பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது, இல்லை கண்ணில் எல்லாம் வந்து ஜாடை பண்ணி பேசுகிறது, அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது. அதனால நம்ம வீட்டில் இருக்கும்போதே இந்த மௌனத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது ஒரு வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு முழுதாக மௌன விரதம் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு அங்கே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமாக நம்ம உடல்நிலை வந்து நல்லா இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஏன்னா உடம்பு சரியில்லாமல் அங்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு 2 months 3 months முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்க. அங்கே போகும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா அவங்க அங்கே போயிட்டும் கஷ்டமாக இருக்கும், உங்களால் ஃபுல்லாக மெடிடேஷனும் பண்ண முடியாது. ஏன்னா மோர் தென் 10 hours வந்து நம்ம அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம உடல்நிலை நல்லா இருந்தால் தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுறதும் நீங்கள் அதுக்காக கொடுக்குற அந்த நேரமும் பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கும் இந்த கோல்டு, ஃபீவர் இதெல்லாம் வராமல் வந்து பார்த்துக்கோங்க. லேடிஸாக இருக்கீங்கன்னா பீரியட்ஸ் அந்த டைமில் இல்லாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த டைமில் பீரியட்ஸ் வந்துட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அங்கே போயிட்டு அவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்களும் வந்து உங்களை முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 10 days வந்து நமக்கு மறுபடியும் கிடைக்காது. நம்மளோட ஒர்க்கை வந்து வேறு யாராவது பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைய யாராவது டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஒர்க்கை வேறு யாராவது பார்த்துருப்பாங்க, இல்லை ஒரு லீவ் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த டேயை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்காதோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த டே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி வந்து பார்க்கணும். இப்போது நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா வீடெல்லாம் எப்படி சேஃப்டியாக எல்லாம் க்ளோஸாக இருக்கா எல்லாமே பார்த்துட்டு பக்கத்து வீட்டிலலாம் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோமோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சேஃபாக இருக்காங்க அப்படின்ற அந்த உணர்வு இருந்தால் தான் அங்கே உங்களால் போய் மெடிடேஷன் பண்ண முடியும். அதனால இப்போது ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் டேஸ்லேயே உங்கள் அம்மாவையோ இல்லை உங்கள் அத்தையோ வர சொல்லி அவங்க பார்த்துக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட குழந்தை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா, நம்மளை தேடுதா, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 2 days அவங்க வீட்டில் விட்டுட்டு நீங்கள் வந்துடுறது, போயே பார்க்காதீங்க, கால் பண்ணாதீங்க, பேசாதீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது உங்கள் குழந்தை வந்து எந்த ஒரு அசௌகரியத்தையும் உணரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே 10 days வந்து இருக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பேசலைனாலே உங்கள் குழந்தை வந்து ரொம்ப இதாகிடுது, இல்லை உங்களை பார்க்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா முழு மனதாக நம்ம போய் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கரெக்டாக சேஃபாக இருக்காங்க அப்படின்ற அந்த உணர்வு இருந்தால் தான் நம்மளால் வந்து அதை வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் குழந்தைய
ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒரு வேலை இருக்குது அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் இல்லாமல் அவங்க எப்படி சமாளிக்கலாம், நீங்கள் இல்லைன்னா யார் அவங்க காண்டாக்ட் பண்ணணும், அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டு போகணும். இல்லை யார்கிட்டையாவது அந்த பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்டு போகணும். உங்களுக்கு திருப்தியாக இருக்கணும், அவங்க பார்த்துப்பாங்க, நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற அந்த உணர்வு வந்து உங்களுக்கு வரணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி அது எல்லாமே கரெக்டாக செஞ்சு வச்சுட்டு போங்க. ஏன் இதை வந்து நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மனசு ஒரு பக்கமும் உடம்பு ஒரு பக்கமும் இருந்ததுன்னா அது செட் ஆகாது. இந்த 10 days வந்து நமக்கு கடவுள் இன்னொரு தடவை கொடுப்பாங்களா இருக்கும், இல்லை இதுதான் உங்களை லாஸ்ட் வாய்ப்பாக கூட இருக்கலாம். அதனால அதை வந்து உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயன்படுத்திக்கணும். எல்லாரோட உழைப்பையும் நம்ம வந்து வீணடிச்சிடக்கூடாது. அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி வச்சுட்டு போங்க. அதே மாதிரி கிட்ஸுக்கு வந்து அந்த டைமில் எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும், குழந்தை எப்படி எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவலை இருக்கும். அதனால் அந்த டைம்ஸில் வந்து உங்களோட மெடிடேஷன் ஷெட்யூல் வந்து வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஹெல்த்தையும் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களும் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா தான் இன்னொருத்தவங்க வீட்டில் அவங்க போய் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், அவங்களும் சேஃபாக இருப்பாங்க, உங்களுக்கும் மனசுக்கு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் A, பிளான் B, பிளான் C அந்த மாதிரி ஒரு 3 இது வச்சுக்கோங்க. இது நடந்ததுன்னா கண்டிப்பாக இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், அந்த மாதிரி சில பிளான் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கண்டிப்பாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட ஃபோன்ஸை வந்து அவங்க ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருவாங்க. ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனே வரும். அது வரைக்கும் உங்களுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, எந்த ஒரு நியூஸுமே நமக்கு தெரியாது. நம்ம வந்து கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருப்போம். என்ன வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு மேகசின், நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு காண்டாக்ட்டுமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால் நிறையா பிளான்ஸ் வந்து நீங்கள் பண்ணி வச்சுட்டு போகிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் தான். பேக்கிங் பற்றி நான் ஆல்ரெடி அந்த இனிஷியல் இன்ட்ரொடக்ஷன் விபாசனா இதிலே நான் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவில். நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் அதோட லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். என்னென்னலாம் பேக் பண்ணணும், எதெல்லாம் வந்து எசென்ஷியலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பற்றினதோ இல்லை பிஸ்னஸை பற்றின எண்ணத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு அங்கே வந்து மெடிடேஷன் பண்ண போனோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் டீச்சர் மட்டும்தான் இந்த வேர்ல்டில் இருக்க மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ஏதாவது ஒரு மெடிடேஷனில் இருக்குது, இல்லை உங்கள் உடல்லையோ இல்லை மனதிலையோ ஏதாவது ஒரு அசௌகரியமான ஒரு எண்ணமோ இல்லை ஒரு அசௌகரியத்தை நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டீச்சரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நமக்கு எங்கே வந்து ரூம் அலோகேட் பண்ணுறாங்களோ அதுக்கு பக்கத்தில் தான் டீச்சரோட ரூமும் இருக்கும். எனி டைம் நம்ம வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். எல்லா மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் டெய்லியுமே 2 times வந்து டீச்சர்கிட்ட நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமில் நமக்கு என்ன டவுட் வேணுனாலும் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். அப்புறம் அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நினச்சிட்டு, இல்லை நம்ம காலேஜ் ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி தான் அங்கே சூழ்நிலை இருக்கும். ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான் நம்ம ஸ்டே பண்ணுறது இருக்கும். நம்ம வந்து அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுறோமா பண்ணலையா அப்படின்றதெல்லாம் யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆனாலும் நமக்கு ஒழுக்கமாக இருந்தால் தான் அந்த பயிற்சியை வந்து ஒழுங்காக நம்மளால் செஞ்சுக்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினீங்கன்னா விபாசனாக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஓரளவுக்கு தயார்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க சொல்லி கொடுக்குறபடி நம்ம மெடிடேஷன் பண்ணோன்னா போதும், ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஒரு புது நீங்கள் வந்து உணர்வீங்க. விபாசனாக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க, அங்கே என்னென்ன டைமிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது, ஆஃப்டர் விபாசனா என்ன மாதிரியான ஒரு பயிற்சியை வந்து நம்ம செய்கிறது நல்லது அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.